கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனால தானே. ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம். அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கூல் வீட்டுக்கு போகும்போது 7 மணி ஆகுது, வீட்டுக்கு போகும்போது பின்னாடி 4-5 பயலுங்க வண்டியில வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? பஸ் 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி மறிச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். அழுதுகிட்டே நடந்து போனோம். யாரு அப்போதைக்கு எதுவும் கேட்காதுங்க. இப்ப அதுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. குடுகுடுன்னு ஓடுறோம் 1 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. நாங்களுக்கு 8 மணிக்கு ஒரு பஸ் விடணும். ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸ் டெய்லி நடந்துதான் போறோம். எல்லாமே போன அடைக்கு தான் எல்லாம் சொல்லிஷன். அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துறாங்க வீட தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. ஏதாவது ஒரு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா? அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும்? வந்து போராட்டம் சொல்லி உட்கார்ந்தோன்னு எல்லாம் வர்றாங்க. இத்தனை நாள் இதுலதான் நடந்து போறோம் எல்லாரும். என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே. தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்குறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும் தான் நடந்து போறோம். பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லைங்க. பின்னாடி வந்து அதனால எங்களுக்கு பஸ் வேணும். ரோடு எங்களுக்கு சீக்கிரமா போட்டு தரணும். 8:30 ஒரு பஸ் வரணும். Download ShareChat.